இன்றைக்கி என்னோடய பூஜை ரூமை தான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் உள்ள எல்லா திங்ஸையுமே எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் விளக்கையுமே எடுத்து வச்சுட்டேன். இந்த விளக்கு எப்படி கழுவுனாலுமே இந்த கருப்பாக இருக்கிறது போக மாட்டேங்குது. அதனால எனக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலான்னு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் புளியை கொஞ்சம் போட்டுட்டு விளக்கு மற்ற ஜாமான்கள் எல்லாத்தையுமே எடுத்து அதில் போட்டுட்டேன். கோலப்பொடியில் எலுமிச்சம்பழத்தை தொட்டு நல்லா தேய்ச்சி விளக்கி கழுவி எடுத்துட்டேன். விளக்கு ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு. ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த சாமி ஃபோட்டோ என் வீட்டுக்கார் வந்து பழனி போயிருந்தாங்க, அப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை மாட்டிடலான்னு அதையுமே மாட்டி வச்சுட்டேன். சாமி ஃபோட்டோ மற்ற பூஜை ஜாமான்கள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டேன். ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக அரிசி போட்டு ₹1 காசுமே வச்சு விளக்கையுமே எடுத்து வச்சாச்சு. நம்ம செடியில் பூத்த பூவெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை பறிச்சுட்டு வந்து சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வச்சு விட்டுட்டேன். குட்டியாக ஒரு கோலத்தை போட்டுட்டு உருளையில் பூவுமே வச்சுட்டு விளக்கையுமே ஏற்றி விட்டுட்டேன். எங்கள் பூஜை ரூம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னோட பூஜை ரூம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எப்போவுமே பூஜை ரூமில் சாமி ஃபோட்டோவும் சரி, அங்கே வச்சுருக்க திங்ஸும் சரி நிறைய வச்சுக்காதீங்க, கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அம்சவேணி, தங்கமணி, சசி, நிஷா, வினோத், பிரியங்கா, முத்து, சந்தி, அருள் செல்வி, விஜயா, பிரியங்கா, பிரவீன், நித்யா, ஸ்ரீ ஃப்ரம் மலேசியா, இவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஹாய். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.